நான் வந்து எனக்கு பர்சனலா எனக்கு இத பண்ணி குடுங்க, அத பண்ணி குடுங்கன்னு கேட்கல. என்னோட வார்டு மக்களுக்கு என்ன தேவையோ, அதை தான் நான் கேட்டேன். எனக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் நான் நன்றி சொல்வதில் என்ன தவறு? ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி நான் முன்னையும் ஒரு வாட்டி பேசியிருக்கேன். இந்த மாரி நான் வந்து இது முதல் தடவை இல்ல. திமுகவ நான் வந்து புகழ்ந்து பேசுவது, அந்த திமுக கட்சியை நான் புகழ்ந்து பேசவில்லை. எனக்கு ஜோன்ல இருக்கிற டிஎம்கே கவுன்சிலர்ஸ், டெப்யூட்டி மேயர், அந்த நிலைக்குழு, நியமனக்குழு தலைவர்கள் சில பேரு, அதில் சிலதெல்லாம் அமைச்சர் நேருவோ, அமைச்சர் மா சுப்பிரமணியமோ, இல்லை சீஃப் மினிஸ்டரோ, அவர்களுக்கெல்லாம் அவங்களோட ஒத்துழைப்பும் இருந்ததினால்தான் எனக்கு நடந்திருக்கிறது. நான் இதை சிலது வெளில சொல்ல விரும்பலை. சில கவுன்சிலர்ஸ்க்கு அவங்க கேட்டது நடக்காமே இருந்திருக்கு, அவங்க கட்சியை சார்ந்தவங்களே. ஏன்னா ஜோன் மீட்டிங்கில் அதை பற்றி அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில கவுன்சிலர்லாம் அப்போ கேட்டேன், நான் கேட்டு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எனக்கு முடிச்சு கொடுக்கல அப்படின்ட்டு பேசுவாங்க. எல்லா இடத்துலையுமே அது 6000 கோடி 4000 கோடி ஊழல் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் அப்படின்ட்டு எங்கள் கட்சிக்காரங்க பேசுனதை பற்றி கேட்கச்ச கூட நான் சொல்வேன், மீதி இடத்த பற்றி எனக்கு தெரியாது, நான் போனதில்லை, என்ன நடந்தது என்னன்னு தெரியாது. பட் என்னோட வார்டில் நான் இந்தந்த இடத்துல எனக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு.